எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாக கதையை தொடர்ந்து போடாமல் அப்பப்போ போடுறதுக்கான காரணத்தை சொல்லலாம் தான் இப்போ இந்த ஆடியோவை பதிவு பண்ணுறேன். என்ன பிரச்சனைனா, ஏஐயில் கொடுத்து என்னால் ஆடியோவை கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி எடுக்க முடியல. நான் கொடுக்குற மாதிரி அது வரமாட்டேங்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுது, சில நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக வருது. கதையை நான் நரேட் பண்ணுற மாதிரி அதுலேருந்து எனக்கு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் ஆடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இதனாலே ஒரு எபிசோடு, அதாவது வீரங்கிற கதையே நான் 139 எபிசோடு அப்படின்னு பாட்டி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன்ல, நானே பேசலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். இப்போ கடைசியாக 2 நாள் வாரிசில் நான் பேசி சின்ன கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே இனிமேல் தொடர்ந்து பண்ணலாம், இல்லை என்னோடய நார்மலான வாய்ஸை சேஞ்ச் பண்ணாமல் விடலாமான்னு பார்க்குறேன். நான் என்னோடய வாய்ஸ் நேரடியாக பேசினா இன்னும் எனக்கு டைம் சேவ் ஆகும், நான் அதிகமான எபிசோடு பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடப்பட்ட 2 மாதத்தில் வீரன் கதையை எழுதி முடித்ததோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு கதையை நான் ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 30 எபிசோடு எழுதியிருக்கேன். அதையும் ஆடியோவாக மே 15லேருந்து விடலான்னு இருக்கேன். அதோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் உங்களுக்கு விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த கதை மே 15லேருந்து வரும். இந்த ஆடியோ இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் எனக்கு பேச தான் எனக்கு வாய்ஸ் நல்லா வரும். அதனால தான் வீரனை மே 12 ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். வாரிசு நாளையிலேருந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். இந்த 3 தான் இப்போதைக்கு அப்டேட் பண்ண போகிறேன். ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் கதை எழுதுனா அதையும் நான் தொடர்ந்து என் வாய்ஸ்லேயே விடலான்னு. அத்தியாயம் 24. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி, ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டிருப்ப, சேற்றில் முளைத்த செந்தாமரை. அதுக்கு அர்த்தம் தெரியும் தானே? ஒரு சகதி நிறைஞ்ச சேத்துல ஒரு செந்தாமரை அழகாக முளைச்சி வெளியில் வரும். அந்த இடமே அலங்கோலமாக அசிங்கமாக இருந்தாலும் அந்த தாமரை அந்த இடத்துக்கு தனித்துவமானது நீ கூட சொல்லலாம். ஏன்னா அந்த தாமரையை சுற்றி சேறு இருக்கிறனால தான் அது அழகாக எப்பயுமே கம்பீரமாக அங்கே நிற்கிதுன்னு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க தம்பி, அந்த சேரு அதை காப்பாற்றினா பரவாயில்ல, அந்த சேரு அதை காப்பாற்றுறங்கிற பேரில் இந்த உலகத்திலிருந்து அதை தனிமைப்படுத்துது. உயிரினமும் சரி, பொருட்களும் சரி, யாருக்குமே பயன் இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி தான் அந்த பொண்ணை இப்போ அவங்க வச்சுருக்காங்க. இதை கேட்ட விஸ்வா, அண்ணா ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெளிவாக புரியலையே என்றார். தம்பி, அந்த பொண்ணு எவ்வளவு தான் நல்ல பொண்ணாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாதுயா என்று கூறினார். என்னென்ன சொல்கிறீங்க? பார்கவியோட தாத்தா அந்த அளவுக்கு மோசமானவரா? அவரை பற்றி உயர்வாக இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க என்று கூறினான் விஸ்வா. தம்பி, நான் ஒன்றும் பெரிய ஐயாவை பற்றி சொல்லலை தம்பி என்றார். அவரை பற்றி தப்பாக சொன்னால் என் நாக்கே அழிவிடும் தம்பி, நான் ஒன்றும் அவரை பற்றி சொல்லலை என்று கூறினான். அப்புறம் யாரை பற்றி சொல்கிறீங்க? பார்கவி குடும்பத்தில் இருக்கிறதே 2 பேர். ஒன்று பார்கவி, இன்னொன்று அவங்க தாத்தா. அவங்க 2 பேருமே நல்லவங்கன்னா 3ஆவதாக யாரை சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே என்று கேட்டான் விஸ்வா. தம்பி, ஐயா நலமாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சண்டாளங்களும் அப்போ வரலை. ஐயாவுக்கு எப்போ உடம்பு சரியில்லாமல் போய் வீல் சேரில் உட்காந்தாரோ அப்போ இந்த குடும்பத்தையும் பிஸ்னஸையும் பார்த்துக்கிறதா சொல்லி ஐயாவோட மூத்த பையன் வந்தான் தம்பி. அவன் இருக்கானே வேதாச்சலம் என்று அவர் கோபத்தில் தன் கையில் இருந்த கிளாஸை உடைத்தார். அண்ணா அண்ணா, என்னென்ன பண்ணுறீங்க? கையில் பாருங்கள் ரத்தம், கிளாஸ் எல்லாம் உடைக்கிறீங்க. ஐச்சோ, ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது என்று கூறியபடி விஸ்வா அவரிடம் ஓடினான். தம்பி, வேதாச்சலத்தை பற்றி உனக்கு தெரியாது தம்பி. அவன் பொறுக்கிலே 1ஆம் நம்பர். அவன்தான் அப்படின்னா அவன் பசங்களும் அப்படி தான் தம்பி. 3 பசங்களை பெற்று ஊர் மேய விட்டான் தம்பி. அவங்கள நினச்சாலே என் மனசெல்லாம் பதறுது தம்பி. ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீடு நான் எப்படி தம்பி அமைதியாக இருக்கிறது? என் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சாலே அந்த பசங்க கண்ணில் படாமல் இருக்கணுமேனு பதறுது தம்பி என்றார் வருத்தத்துடன். விஸ்வா அவரது கையை பிடித்து, அண்ணன், நீங்கள் இவ்வளோ பதட்டமாகவும் பயத்திலையும் சொல்கிறத வச்சு பார்த்தா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி தெரியுது. எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவுறேன் என்றான் விஸ்வா. சிறிது யோசித்துவிட்டு கூறத் தொடங்கினார்.